சென்னை தெற்கு மாவட்டம் நெசவாளர் அணியினுடைய சார்பில் காலமெல்லாம் வெற்றி படைக்கும் எங்கள் காவிய நாயகர், வாழுகின்ற தலைமுறையின் வசந்த காலம், வருங்கால தலைமுறையின் வரலாற்று நாயகன், இரத்த தடாகத்தில் பூத்த சிகப்பு மலர் எங்கள் குறிஞ்சிமலர் நாயகன், தலைநகர் சென்னையின் தன்னேரில்லா தந்தையாக விளங்கி கலைஞரின் நல்லாட்சியிலே உள்ளாட்சி நடத்தி தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று சீரார்ந்த பணியாற்றியதற்காக அமெரிக்காவின் கென்டனக்கி கர்னல் விருதை பெற்று கொடுமையான கொரோனா காலத்திலே முதலமைச்சர் பொறுப்பினை ஏற்று ஓராண்டு ஆட்சியிலே 100 ஆண்டு சாதனை எழுத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்துடைய தலைவர், மாவட்ட நெசவாளர் அணியினுடைய அமைப்பாளர், அருமை சகோதரர் கழகத்தார் ரமேஷ் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற வேளச்சேரி மேற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அருமையினர் அரிமாசு சேகர் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் மாமன்ற உறுப்பினர் வேளச்சேரி ஆனந்தன் அவர்களே, வழக்கறிஞர் அணியின் அமைப்பாளர் வழக்கறிஞர் ஜெகதீசன் அவர்களே, வட்ட துணை செயலாளர் குட்டி அவர்களே, அயலக அணியின் மாவட்ட துணை செயலாளர் பிரபு போஸ் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற அண்ணன் எல்லப்பன் சம்பந்தம் உள்ளிட்ட கழகத்துடைய செயல்வர்களே, நெசவாளர் அணியினுடைய பகுதி அணியினுடைய அமைப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்து இங்கே எங்களை பேசுவதற்காக அழைத்து வந்திருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர், ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், தமிழ்நாட்டுடைய மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், கோட்டையிலேயே இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்தாலும் சரி கழகத் தலைவர் தளபதி நினைப்பதை செயல்படுத்தி காட்டக்கூடிய செயல் மறவர், என் நெஞ்சத்தை தஞ்சம் கொண்ட ஆருயிர் அண்ணன் மாசு இல்லாத மா சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி விட்டு விடைபெற்றிருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாண்பிற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் சிவ மெய்யநாதன் அவர்களே, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய சிறுபான்மை மற்றும் வெளிநாடு மக்கள் வாழ்த்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் ஆவடி சாமு நாசர் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் நிர்வாகிகள், மரியாதைக்குரிய அருமை அண்ணன் குணசேகரன் அவர்களே, அண்ணன் பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பாஸ்கர் அவர்களே, அருமை அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களே, இந்த அழைப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, மேற்கு பகுதி கழக நிர்வாகிகள் அண்ணன் பழனி, எம்ஏ சங்கர், எழில்வாளன், மைதிலி உள்ளிட்ட செயல்வர்களே, வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றவிருக்கிற சச்சிதானந்தம், ராஜசேகர், செல்வகுமார், பிஜி உள்ளிட்ட கழகத்துடைய செயல்வர்களே, முன்னாலே கூடியிருக்கிற பெரியோர்களே, வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, வியாபாரிகளே, தொழிலாளர் தோழர்களே, தோழமை கட்சியைச் சார்ந்த நண்பர்களே, மாற்று கட்சியைச் சார்ந்த சகோதரர்களே, நெருப்பை பற்றி பாருகின்ற பொழுது பாரதி சொன்னான், அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டு பொந்திலே வைத்தேன், வெந்து தனிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ என்று சொன்னதைப் போல இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய அக்னி குஞ்சு கழகத்தின் இளைஞரணி செயலாளர்
தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், வருங்கால தமிழகத்தை வழிநடத்தவிருக்கிற வரலாற்று நாயகர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய படைவரிசையில் பணியாற்றக்கூடிய ஈடு இணையற்ற இளைஞர் அணியின் செயல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்று நிலைத்திருக்கும் இந்த செந்தமிழில் முதல் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பின்னால் வேளச்சேரி பகுதியிலே பேச வந்திருக்கிறேன். நீண்ட நேரம் பேச வேண்டும் என்ற ஆவலும் எனக்கு இருக்கிறது. மக்களெல்லாம் இவ்வளவு தாய்மார்கள், குறைந்தபட்சம் ஒரு 1000 பேருக்கு அதிகமாக தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள். 3 அமைச்சர்கள் பேசினார்கள், பெருமையோடு பெருமையாக கேட்டீர்கள். அடுத்து நான் பேச போகிறேன் என்று ஆரம்பித்ததற்கு பின்னாலே நீங்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுடைய ஆவலை எல்லாம் பார்த்தால் எப்படியும் புகழேந்தி தன்னுடைய கருத்துக்களை 2 மணி நேரமாவது பேச மாட்டாரா என்று ஏக்கத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தால் என்னை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. நீங்க வந்த நோக்கமும் தெரியும், உட்கார்ந்திருக்க நோக்கமும் தெரியும். எங்க மாவட்ட செயலாளர் ஊடகமா 20 நிமிஷத்துல முடியினார். இதுக்குள்ள நான் முடிச்சாதான் அவருக்கு நான் நல்ல பேச்சாளர். இந்த பேச்சை நான் முடிக்காம இழுத்துக்கிட்டு போனேன்னு வச்சுக்க, 20 நிமிஷம்ன்றது இப்ப தான் கணக்கு. முன்னாடி சலாமாத்தி எடுத்ததெல்லாம் கணக்கு இல்லை. அது குஸ்தி போறதுக்கு முன்னாடி சண்டை போடுறோம் அப்படின்னு குச்சி எல்லாம் சுத்திட்டு தரையை தொட்டு வணங்குவான். அது குஸ்தியில கணக்கு இல்லை. குச்சியை சுத்தி எதிரிகிட்ட சுத்துறப்பதான் குஸ்தியில கணக்கு. ஆக 20 நிமிட கணக்கு என்பது இந்த நேரத்துக்குள்ளாக வைத்துக் கொள்வோம். நான் ஒன்றும் பெரிய அரசியலை பேச விரும்பவில்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சி நடைபெற்றது. அந்த அதிமுகவின் ஆட்சியில் எதிர்க்கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராக நானும் இருந்தேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இவர்கள் இருவருமே அமைச்சராக இருந்தார்கள். சட்டமன்ற உறுப்பினராக எதிர்க்கட்சியில் இருந்தோம். அப்படி எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது இன்றைக்கு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் முடிய போகிறது. பொது முதலமைச்சரைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் மூவரும், எங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை, கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு வருடத்திலே 3 முதலமைச்சரை பார்த்தவர்கள் நாங்கள். எப்படி என்று கேட்டால், இடையில போன உடனே முதல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. போயிட்டு வந்த உடனே ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுபடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நாங்கள் 3 வருஷத்தில் முதலமைச்சரை பார்த்த மொழிய, ஆனால் மக்களுக்கு தேவையான சாதனைகளை, திட்டங்களை அந்த ஆட்சியிலே கொண்டு வந்ததை பார்த்தோமா என்றால் கொண்டு வரவில்லை. நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடைசி 1.5 ஆண்டு காலகட்டம் கொரோனா வந்தது. கொரோனா வந்த நேரத்தில் ஆளக்கூடிய அதிமுக வீட்டை விட்டே வெளியே வரவில்லை. அமைச்சர் பெருமக்கள் வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினர் வரவில்லை, முதலமைச்சர் வரவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின், ஒரு கொரோனா என்பது சாதாரணமான நோய் அல்ல. ஒருத்த எய்ட்ஸ் வந்து கூட செத்துடலாம், அவனை தொட்டு தூக்க 4 பேர் வருவான் அடக்கம் பண்ண. ஆனால் கொரோனா வந்து செத்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை இருக்கிற நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்க முடியல, பெத்த தாய் செத்தா மகன் கொல்லி வைக்க முடியல, புருஷன் செத்தா மகனை பார்க்க முடியல. அப்படி கொடுமையான காலகட்டத்தில் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி திமுகவினுடைய தொண்டர்கள் உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு நாங்கள் பணியாற்றினோம். அரிசி கொடுத்தோம், மளிகை ஜாமான் கொடுத்தோம், அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, முடிந்தால் சாப்பாடு கூட செஞ்சு போட்டோம். இதிலே உச்சக்கட்ட கொடுமை, மேடையிலே உட்கார்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் மாசு, அவர் செல்லமாக வளர்த்து பார்த்து பார்த்து வளர்த்த பிள்ளை.
ஒரு மாற்றுத்திறனாளி மகன் ஒரு மாற்றுத்திறனாளியாக தன்னுடைய பிள்ளையை வளர்க்கக்கூடாது என்று மகிழ்ச்சியோடு தினம் தினம் பார்த்து பார்த்து மகிழ்ந்த பிள்ளை. அண்ணன் அவர்கள் 89 இருந்து என்னை தெரியும். அண்ணன் TR பாலு அழைத்து வந்த காலம் என்று சொன்னாரே, அந்த காலத்திலே இருந்து நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே இருந்து என்னை அவருக்கு தெரியும். அவரும் படிப்படியாக உழைப்பாலே உயர்ந்து வந்த காலம் எனக்கு தெரியும். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அருமை அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு அமைச்சராக வந்திருக்கிறார். அருமை அண்ணன் மாஸ் அவர்கள் ஒரு பகுதி இளைஞரணி அமைப்பாளராக இருந்து அதற்கு பின்னாலே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராகி அதற்கு பின்னாலே பகுதி செயலாளராகி அதற்கு பின்னாலே மாநில இளைஞரணி துணை செயலாளராகி அதற்கு பின்னாலே மாநகரத்துடைய மேயராகி அதற்கு பின்னாலே மாவட்ட செயலாளராகி இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிற இந்த காலம் வரை அவர் வீட்டிலே கிளம்புகின்ற பொழுது அந்த செல்ல மகனை தட்டி கொடுத்து விட்டு தடவி விட்டு வரட்டுமா என்று அன்போடு வந்தாரே, அந்த மகனை கொரோனாவிலே பறிகொடுத்தவர் இங்கே மாண்புமிகு அமைச்சர் அருமையண்ணன் மாஸ் என்பதை முன்னாலே இருக்கிறீர்கள் மறந்துவிடக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடுதான் கொரோனா வந்த காலகட்டத்திலே மக்கள் வீட்டிலே முடங்கப்பட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 5000 கொடு தளபதி சொன்னார். இல்லைன்னு 1000 தான் கொடுப்பேன் எடப்பாடி சொன்னார். தளபதி திரும்ப வந்தா 4000 கொடுப்பேன்னார். ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்ட போதே எந்த நிலைமை? முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் முகக்கவசம் அணிந்து கொண்டுதானே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் என்று பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது முகக்கவசத்தை அணிந்து கொண்டுதானே முதலமைச்சர் பொறுப்பேற்றார். அந்த முதலமைச்சரை ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு ஊரிலே அல்ல, ஒரு மாவட்டத்திலே அல்ல, ஒரு மாநிலத்திலே அல்ல, இந்தியாவிலே அல்ல, உலகத்திலேயே கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இருந்த மருத்துவமனைக்குள்ளே கோவைக்குள்ளே நம்முடைய மாண்புமிகு அமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் கவச உடைகளை அணிந்து நோயாளிகளை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். முதலமைச்சரும் ஒருத்தர் பிரதமரும் ஒருத்தருக்கார் மோடி. அந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? எடப்பாடி ஓடி ஒழிச்சிட்டான். மோடிக்கு ஏற்கனவே தாடி. ஆனா மோடி வச்சிருந்த தாடி கொரோனாவில் என்ன ஆச்சுன்னா, பஞ்சாப் சிங்கு வச்சிருப்பான்ல பிந்திரன் வாழையெல்லாம் நீட்டா, அந்த மாதிரி அந்த ஆள் தாடியை விட்டுட்டான். இவ்வளவு நீட்டு கொரோனாவில். ஏண்டா தாடியை விட்டான்னா, சேவ் பண்றதுக்கு எவனாவது வந்தா அவன் மூலமா கொரோனா வந்துருன்னு மோடி கொரோனா காலத்தை தாடியை கூட ட்ரிம் செய்யவில்லை. ஆனால் எங்கள் தளபதி மருத்துவமனைக்குள்ளே சென்று வந்தார். மீத 4000 வழங்கப்படும் என்று சொல்லி 2 தவணையாக 2000 2000 4000 உங்களுக்கு வழங்கினோமா இல்லையா? தாய்மார்களே சொல்லுங்கம்மா. நீங்க கொடுக்கிற ஒத்துழைப்பு பொறுத்ததான் 1/4 மணி நேரத்தில் நான் முடிக்கிறதா, இன்னும் நான் 3/4 மணி நேரம் இழுக்கிறதான்னு நான் பேசுறப்ப நீங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி கைத்தட்டுன்னு சொல்ல, உண்மைன்னு ஒத்துக்கிட்டா ஷார்ட்டா முடிப்பேன். நீ ஒத்துக்கிறன்னா ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டேன். தளபதி வந்தார். இது ஆண்களுக்கான ஆட்சி என்பதை விட அனைத்து தரப்பு மக்களுக்கான ஆட்சி என்பதற்கு மகளிருக்கு பேருந்தில் இலவசம், போன் ஆட்சி, பஸ்ல எல்லாம் இலவசமா போகுது. நான் ஓப்பனா கேட்கிறேன், வெளிப்படையா கேட்கிறேன். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகை செய்தி ஒன்று பார்த்த, துணுக்கு செய்தி. ஒரு பஸ்ஸில் ஒரு பர்தா போட்டம்மா ஒரு முஸ்லீம் அம்மா ஏறி இருக்கு. நான் நினைக்கிறேன் ரம்ஜான் வரப்போகுது. இது 4 மாசத்துக்கு முன்னாடி பர்தா போட்டம்மா இங்க இல்ல, கர்நாடகாவில். கர்நாடகாவில் எப்படி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது என்றால், தளபதி மு.க. ஸ்டாலின் எப்படி பேருந்தில் இலவசம் சொன்னாரு, அதே போல சொல்லித்தான் அங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பர்தா போட்டம்மா ஏறி இருக்கு. கண்டக்டர் எங்க போறன்னு கேட்டிருக்காரு. எங்க போறன்னு கேட்கணும் கண்டக்டர். ஏன்னா நீ காசு கொடுக்க தேவையில்லை, எந்த ஸ்டேஜுக்கு போறன்னு அவன் டிக் பண்ணணும். எங்க போறன்னு கேட்டப்ப அந்த அம்மா எதுவும் பேசாம கையை மட்டும் ஆட்டி இருக்கு.
சரி அடுத்த ஸ்டேஜில் இறங்கும் போலக்குன்னு 2 ஸ்டேஜாக கண்டக்டர் பார்த்தார். திரும்ப பார்த்தா அந்த அம்மா இறங்குற மாதிரி இல்லை, எங்கே தான் போற, மறுபடியும் இப்படி கையை ஆட்டிருக்கு. கண்டக்டருக்கு இந்த அம்மா வாயை திறந்து செல்லவும் மாட்டேனுது. சரி கிட்ட போய் என்னதான் சொல்றேன்னு துப்பட்டாவை தூக்கி பார்த்துன்னு வச்சுக்க, கவுண்டமணியும் கௌதமியும் கூட்டுக்கிட்டு போய் திருமதி சத்யராஜன்லாம் துப்பட்டாவை தூக்கி பார்த்துட்டான் கத்துன மாதிரி பிரச்சனை ஆயிடுமோன்னு கண்டக்டர் பயந்து எதுவும் பேசல. கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, அந்த அம்மா இறங்கல. துணிஞ்சு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேரா போய் துப்பட்டாவை தூக்கி இருக்கா, உள்ள ஆம்பளை உட்காந்துருக்கான். கண்டக்டர் என்னன்னு கேட்டான். பொம்பளைக்கு தானே ஃப்ரீ, ஆம்பளைக்கு இல்லைன்னு இதை தான் நான் 4 மாசமா மெயின்டைன் பண்ணன்றான். நான் யதார்த்தமாக சொல்கிறேன், மகளிருக்கு பெண்களுக்கு பேருந்திலே இலவசம். இப்படி நான் ரொம்ப வாய்கிழியே பேசினேன். 1 மாசத்துக்கு முன்னாடி திருச்சியில உங்களை மாதிரி கூட்டத்தில் உட்காந்துருக்க ஒரு அம்மா திடீர்னு எந்திரிச்சு பிரியா கொடுத்தாங்களாம். பிரியா டவுன் பஸ்ஸில் தானே கொடுக்குறாங்க, ரூட்டு பஸ்ஸில் கொடுக்கலையாச்சு அந்த அம்மா. நான் அந்த அம்மாவை கேட்டேன், ரூட்டு பஸ்ஸில் கொடுத்தா என்ன பண்ணுவேன்னு. அது சொல்லிச்சு, என் பொண்ணை நான் சென்னையில் கொடுத்துருக்கேன், வாரம் வாரம் போய் என் பொண்ணை நான் பார்த்துட்டு வருவேன்ச்சு. நான் அதுக்கிட்ட சொன்னேன், நீ கவலையே படாத, டவுன் பஸ்ஸில் தானே ஃப்ரீ. திருச்சியில் ஒரு டவுன் பஸ் ஏறி சமயபுரத்தில் இறங்கு, சமயபுரத்தில் ஒரு பஸ் ஏறி பெரம்பலூரில் இறங்கு, பெரம்பலூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூரில் தொழுதூரில் இறங்கு, தொழுதூரில் ஒரு பஸ் ஏறி வேப்பூரில் இறங்கு, வேப்பூரில் ஒரு பஸ் ஏறி உளுந்தூர்பேட்டை இறங்கு, உளுந்தூர்பேட்டை ஒரு பஸ் ஏறி விழுப்புரத்தில் இறங்கு, விழுப்புரத்தில் ஒரு பஸ் ஏறி விக்கிரவாண்டி இறங்கு, விக்கிரவாண்டியில் ஒரு பஸ் ஏறி திண்டிவனம் இறங்கு, திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஏறி மருவத்தூர் இறங்கு, மருவத்தூரில் ஒரு பஸ் ஏறி மதுராந்தகம் இறங்கு, மதுராந்தகத்தில் ஒரு டவுன் பஸ் ஏறி செங்கல்பட்டு இறங்கு, செங்கல்பட்டில் ஒரு டவுன் பஸ் ஏறி மறைமல் நகர் இறங்கு, மறைமல் நகரில் ஒரு டவுன் பஸ் ஏறி கூடுவாஞ்சேரியில் இறங்கு, கூடுவாஞ்சேரியில் ஒரு டவுன் பஸ் ஏறி தாம்பரத்தில் இறங்கு, தாம்பரத்தில் இறங்கி உன் பொண்ணை எங்கே கொடுத்துருக்கியோ அந்த இடத்துக்கு ஒரு டவுன் பஸ் பிடிச்சி போன்ட்ட. நீ என்ன வாரம் வாரம் போற, வாரம் முழுக்க போ, இருக்கட்டுமா, வாரம் முழுக்க போக வேண்டியதான், வாரம் முழுக்க போயிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் பெண்களுக்கு தினசரி வேலைக்கு போகணும், ஒரு தினசரி போகிறதுக்கு ஒரு 15 ரூபா 20 ரூபா, வர்றதுக்கு ஒரு 20 ரூபா ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு 40 ரூபா 50 ரூபான்னா மாதம் ஒரு 1000 ரூபா மிச்சப்படும் என்று சொல்லி பெண்களுக்கு பேருந்தில் இலவசம் வழங்கிய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுத்ததை நிறைவேற்றினார். ஏற்கனவே கலைஞர் 8வது வரைக்கும் படித்தா கல்யாணத்துக்கு 5000 கொடுத்தார், 10வது வரைக்கும் 10,000 என்று சொன்னால் தளபதி மு.க. ஸ்டாலின் வந்தார். உங்கள் வீட்டு பெண்கள் +2 முடித்துவிட்டு கல்லூரியிலே படித்தால் பேருந்து இலவசம், மாதம் 1000 இலவசம். பெண்களுக்கு பேருந்து இலவசம், காலேஜில் படிக்க மாதம் 1000 இலவசம். நீ குழந்தை பெற்ற அந்த குழந்தைக்கு பள்ளியிலே சேர்த்தால் காலை டிஃபன் இலவசம். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடம் அனுப்புனீங்கன்னா மதிய முட்டையோட சத்துணவு இலவசம். இப்படி எவ்வளவோ திட்டங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டத்தை தளபதி மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார். ஏற்கனவே அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடினா, என்னடா பண்ணீங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்கு? மெரினா